ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம மீனாவும் முத்து இருக்காங்களே, கிறிஷ் குட்டியை கூப்பிட போவோம்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு மாயக்கண்ணன் வேஷம் போட்டு இப்படியோ கூப்பிட்டு வரும்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வர இவங்க வந்துட்டு உள்ள இருமா வரேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து உள்ளே வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்களாமா ரோஹிணிக்கு கால் பண்ண நீ வாமான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு கொடுக்குது. அது பக்கா ஃப்ராடு, அது உலகமகா ஃப்ராடு, அது கூட ஏமா செயற்கை சரியில்லைம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வர அவங்க சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணலான்னு வரும்போதெல்லாம் உங்களுக்கு குற்றம்னு வச்சு கொள்ளலையாமா. வீட்டுக்கு வந்தோடனே வழக்கம் போலங்க கிருஷ்ணரை கூட்டாருன்னு சொல்லிட்டு கூட்டு வராங்க. ஃபங்க்ஷன்லாம் பயங்கரமாக போகுது. இன்னொரு பக்கம் விஜய் இது எதுக்கு கூட்டம் தான் சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. யார் வாய மூடலாம் விஜய் வாய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பாட்டு செலிப்ரேஷன் பயங்கரமாக போச்சுங்க. கடைசி சீனில் அதாவது கிருஷ்ணன் நானே பார்த்துக்கிறேன் இங்கே கூட இருந்துட்டியாடான்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்டதுக்காக இந்த ஒரு கேள்விக்காக வச்சு கிழிச்சிட்டாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? அதாவது ரோகிணியோட அம்மா தாங்க சொல்லி கொடுத்த மாதிரி சும்மா வேற லெவலில் வச்சு செஞ்சுட்டாங்க. செஞ்சுட்டு வெளியில் வந்து குமுறுன்னு குமுறுது. அது எப்படி இந்த பிளானை முன்னாடியே போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்தப்போ உங்களுக்கு குமுறல, வெளியே வந்தோடனே குமுறுன்னு குமுறுதா. அப்படியே வெளில வந்து அழுகிறது என்ன கதறது என்ன. அதுக்கப்புறம் நம்ம ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா சூப்பராக செஞ்சுட்டம்மா, அவங்க வந்து அசிங்கப்பட்டதாம்மா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல உன் பையனோட உயிரை காப்பாற்றினதே நம்ம மீனா தாண்டி, ஏண்டி உனக்கு அது தோணவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டாங்க. மீனாவும் முத்துவையும் பண்ண பாவத்துக்கு நம்ம எங்கே போய் நிற்க போகிறோமோ அது தெரியலடி, நீ பாவம் மேலே பாவம் செஞ்சுட்ருக்குன்னு சொல்ல அது இதுக்கப்புறம் இவங்க தலையிட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நைட்டில் மேலே போய் உட்காந்து மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இருந்துட்டு கிறிஷோட பாட்டி ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியல, யாரோ சொல்லிக் கொடுத்து பண்ண மாதிரியே இருக்குன்னு சொல்ல அவங்க ஏதோ மன கஷ்டத்தில் பண்ணிட்டாங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம முத்து ஒரு பக்கம் இல்லை அவங்க கண்டிப்பாக யாரும் சொல்லிக் கொடுத்து செய்கிறாங்க, இருக்கட்டும் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் எப்படி கிறிஷ் அப்படியே விட முடியாதுன்றாங்க. இவங்க திறந்த மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே விஜய் வந்துட்டு ரோகிணி எதுக்குமா வந்த அப்படின்னு கேட்குறாங்க.